பிரபல எலும்பு முறிவு மருத்துவர் டாக்டர் ஜே.எஸ். ராஜ்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள். சென்னை அசோக் நகரில் உள்ள குமரன் எலும்பு முறிவு சிறப்பு மருத்துவமனையில் தலைவர் டாக்டர் ஜே.எஸ். ராஜ்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா சென்னை பச்சையப்பன் கல்லூரி எதிரே உள்ள புனித ஜார்ஜ் வளாகத்தில் நடைபெற்றது. பிறந்த தினத்தை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் நலத்திட்ட உதவிகள் செய்து பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு அர்த்தகிரந்தி திட்டத்தின் மூலம் 10,000 ரூபாய்க்கான பென்ஷன், 60 கோடி மக்களுக்கு இந்திய அரசு வழங்கி வரும் திட்டம், 4,000 பேருக்கு இலவச பரிசோதனை, ஒரே இடத்தில் அமர்ந்து காணக்கூடிய மன் கி பாத் நிகழ்ச்சி, 5,000 ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை உணவு, அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஓவியப் போட்டிகள் நடத்தி அவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வருகின்றனர். 1000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை, 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வேஷ்டி சேலை போன்றவை இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் நடைபெற்றது. எலும்பு முறிவு சிறப்பு மருத்துவராக இதுவரை எண்ணற்ற எலும்பு முறிவு அறுவை சிகிச்சைகளை செய்து அசத்தி வரும் டாக்டர் ஜே.எஸ். ராஜ்குமார் அவர்களின் சமூக பணி தொடர்ந்து செய்து வருவதில் முன்னோடியாக திகழ்ந்து வருகின்றார். அவங்களே வரவழைச்சு புனேலேருந்து அந்த என்டையர் குரூப் ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன் போன்ற நோட்டுபந்தி எல்லாம் செய்த அதே திட்டத்தை நிறுவிய குழு தான் இங்கே வந்து அவங்களுடைய லேப்டாப்ஸோடு அங்கே நம்ம ஆட்களுக்கு வந்து பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு தொடக்கம் தான். 10 கோடி மக்களுக்கு இது மாதிரி தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா பூரா அது மாதிரி 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு 10,000 ரூபா மாதத்துக்கு பென்ஷனுக்கு பண்ணுறோம். எனக்கு என்ன சந்தோஷம்னா, அதுக்கு வந்து ஒரு கனெக்டிங் த டாட்ஸ்ன்னு சொல்லுவார் ஸ்டீவ் ஜாப்ஸ். அவங்கள வரவழைச்சு இங்கே இருக்கிறவங்கள நம்ம உற்றோர் உறவினர் சுற்ற சூழல் எல்லாரையும் கூப்பிட்டு கனெக்ட் பண்ணி விட்டு அதை பதிவு பண்ணுது. இதை தவிர 1000 பேருக்கு மேலே ஃப்ரீ மாஸ்டர் செக்அப் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு கருவி வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சமீப காலத்தில் வந்து பொதட்டூர்பேட்டையில் வந்து 11,500 பேருக்கு 2 மாதத்துக்கு 2 ஹவர்ஸ் 2 மணி நேரத்துக்குள்ளே பண்ணி முடித்தோம். அது வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் மாதிரி இருந்துச்சு. பட் அந்த அளவுக்கு பெருசாக ஊடகங்கள் கவர் பண்ணல. ஏன்னா நாங்கள் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் கூப்பிட்டுருந்தோம், அந்த ஒரு காரணத்துக்காகவும் என்னமோ. எனிவே அது நடந்தது. அது வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் ஆச்சு. இப்போ அதே கருவிகள், செயற்கை நுண்ணறிவு கருவிகள் பயன்படுத்தி ஒரு 1000 பேருக்கு இப்போ டெஸ்ட் போயிட்டுருக்கு. நம்ம சகோதரிகள் 200 பேருக்கு மார்பக புற்றுநோய் இருக்கா இல்லையான்னு கண்டறிதலுக்கு ஒரு முகாம் நடந்துகிட்ருக்கு. இந்த அர்த்தகிராந்தி ஸ்கீம் போயிட்டுருக்கு. சுற்றி இருக்கிற பள்ளியில் இருக்கிற மாணாக்கர்களுக்கெல்லாம் நாங்கள் ஓவிய போட்டி வச்சு 1000 பேருக்கு இன்றைக்கி பரிசு கொடுத்துருக்கோம். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நல்லது பண்ணாமே. நம்ம இது வந்து ஆக்சுவலாக இந்த அர்த்தகிராந்தி ஸ்கீமை கொண்டு வந்ததும் மிஸ்டர் சாய் சுதாகர் என்னுடைய பாலிய ஸ்நேகிதன் தான் அவர் கொண்டு வந்தார். ஸோ இப்போ இந்த ஸ்கீம்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஒரு பக்கம். அப்புறம் ஒரு 1000 பேருக்கு நாங்கள் வேட்டிகள் புடவைகள் கொடுப்போம். சின்ன சின்ன சமூக பணிகள்ங்க. அது தவிர நடுவில் நாங்கள் சும்மா இருப்போமா, பாடுவோம் ஆடுவோம், இதுவும் நடந்துகிட்டு இருக்கோம். பட் மற்றபடி எதுவுமே நம்ம ஒரு வாசுதேவ குடும்பகம், நம்ம எல்லாம் ஒன்று. நம்ம ஜாதியை தாண்டி, மதத்தை தாண்டி, கலரை தாண்டினா என்னைய மனைவி கட்டியிருக்க மாட்டாங்க. பட் அது மாதிரி எல்லாத்தையும் தாண்டி நாம் எல்லோரும் சேர்ந்து இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு ஒரு நினச்சேன். அதுக்கு இன்றைக்கி பிரதிபலிப்பு ஆகிடுச்சு. கடைசி பாயிண்ட், தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 50 பேர் 20 பேர் 10 பேர்னு மன் கி பாத் பிரதமருடைய திட்டங்களை பற்றி பேசுவாங்க. இன்றைக்கி முதல் முறையாக 2000-3000 பேர் அடுத்த 10-15 நிமிஷத்தில் மன் கி பாத்தை பார்க்க போகிறோம். இது வந்து 4,000 பேர் தான் சாய் சுதாகர் எல்லாம் கரெக்டாக 4,000 பேர் சேர்ந்து மன் கி பாத் பார்த்து இந்த தகவல் வந்து ஊரெங்கும் போகட்டும். இது வந்து நாங்கள் பண்ணுறது வந்து ஒரு எந்தவித ஒரு மாநில அரசோ மத்திய அரசோ யாரையும் மிஞ்சி இல்லை, மக்களுக்காக பண்ணுற பணி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பல பிறந்த நாட்களை வந்து கொண்டாடிருக்கேன். என் மனசில் ரொம்ப நிறைவான ஒரு பிறந்தநாள் இதுதான். அதே போல் பிறந்தநாள் பார்த்திங்கன்னா 7 மணிக்கு ஆரம்பித்து நடராத்திரி 1 மணிக்கு போகும். இது காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 1 மணிக்கு வரைக்கும் சுற்றி என் நகமும் சதியமாக இருக்கிற உறவினர்கள், ரத்தமாக இருக்கிற உறவினர்களும் நண்பர்களும் மனசு ரொம்ப நிறைவாக இருக்குங்க. நீங்களும் வந்தது எல்லாருக்கும் நன்றி. விருந்திருக்கு மன் கி பாத் முடிஞ்ச விருந்திருக்கு எல்லாரும் ஊடக மக்கள் எல்லாரும் சாப்பிட்டு போகணும். எல்லாருமே மன் கி பாத் முடிஞ்ச விருந்திருக்கு எல்லாரும் ஊடக மக்கள் எல்லாரும் சாப்பிட்டு போகணும். எல்லாருமே யாருமே செய்யாத செயல் இந்த 10,000 திட்டங்கள் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது வந்து 10,000 வந்து எல்லாருக்கும் சாத்தியமா? 60 வயசுக்கு மேற்பட்டவங்க, இது வந்து கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகிறவங்களுக்கா இல்லை சாதாரண பொதுமக்களுக்கு? 2 சூப்பரான கேள்விகள். எல்லாரும் கேளுங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க இது ஒரு டுபாக்கோர், சும்மா மக்களை வர வைக்கிறதுக்கு. இல்லை, புள்ளி விவரங்களோடு இதை பற்றி பேசியிருக்கோம். இந்திய நாட்டுடைய 2023-24 ஜிடிபி பார்த்திங்கன்னா 254 லட்சம் கோடி. இந்த 254 லட்சம் கோடியில் 4-6% 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஒதுக்கீடு பண்ண போகிறாங்க. அது வந்து
10 லட்சம் கோடி ஆகுது. 10 லட்சம் கோடிக்கு 10லேருந்து 12 லட்சம் வயோதிகர்கள் ஆக்சுவலாக 16.5 இருக்கிறாங்க. ஆனால் அந்த 16 வந்து நிறைய பேர் வீட்டு வசதி பசங்க அதெல்லாம் பக்கா விவரம் பண்ணிட்டாங்க இந்த கருத்து கிராந்தி. அதில் 4.5 கோடி போயிட்டு 10 கோடி பேர் தான் வறுமை கோடி கிட்டே இருக்கிறாங்க. அது வந்து உங்களுடைய அது வந்து சாத்தியமாகும் 4லேருந்து 6%. உங்கள் கேள்வி எப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மத்திய அரசுடைய பென்ஷன் இருந்தாலோ அல்லது மாநில அரசு பென்ஷன் இருந்தாலோ அல்லது அவங்க ஆல்ரெடி சம்பாதிச்சுட்டு இருந்தாலோ அவங்களுக்கு வந்து வெல்த் சொத்து நிறையா இருந்துச்சுனாலும் மூவபிள் இம்மூவபிள் அதெல்லாம் பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தக்கவர்களுக்கு வறுமை கோடு கிட்டே இருக்கிறவங்களுக்கு சொல்லி இந்த ஸ்கீமுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் பேசியிருந்தேன், இப்போ நான் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருந்தேன். 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் இனிமேல் நாட்டின் சொத்து நாட்டின் செல்வம் நினைக்கணும். நமக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க 10,000 ரூபாய் சம்பாதிச்சு என்ன பண்ணுவாங்க? அவங்க போய் ரிலையன்ஸ் ஷேராக வாங்குவாங்க, இல்லை கோயிலுக்கு போவாங்க, குளத்துக்கு போவாங்க, அவங்க மாத்திரை மருந்துக்கு பயன்படுத்துவாங்க. அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு பாரமாக இருக்க மாட்டார்கள். இது வந்து நம்ம வந்து வயசானவங்களை எப்படி பார்க்குறோங்கிறது கம்ப்ளீட்டாக மாற்ற போது ரொம்ப எனக்கு வந்து மனசு நிறைவாக இருக்குது. இந்த திட்டத்தில் நம்ம கட்டுற வரி கூட சந்தோஷமாக கட்டலாம். இது மாதிரி நிறைய பேருக்கு போகுது. ஒரு முத்தாய்ப்பு இன்றைக்கி ஜனவரி 28 என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி. நீங்களும் எங்களோட சேர்ந்து கலந்து பண்ணுறீங்க. எந்தவித ஒரு காழ்ப்பும் இல்லை, ஒரு எதிர்த்துவமும் இல்லை, ஒருத்தருக்கு பார்த்து சும்மா ஒரு பாகுபாடு பார்க்குறதும் இல்லை. நல்லது நடக்கணும். நம்ம வயசானவங்க எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்காங்க, அப்பா இல்லைன்னா அம்மா இருப்பாங்க, அம்மா இல்லைன்னா அப்பா இருப்பாங்க. அவங்கள போற்றுவோம், அவங்கள வணங்குவோம். ஜெய்ஹிந்த். வாழ்த்துக்கள்.